கோட்பாடும் உடன்படிக்கைகளும். உடன்படிக்கை பாகம் 9. ஏப்ரல் 1829 பென்சில்வேனியாவில் ஹர்மேனியில் ஆலிவர் குளோரிட்டிக் தீர்க்கதரிசனம் ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். பெருமையாயிருக்க ஆல்வீர் எச்சரிக்கப்பட்டு மொழிபெயர்க்க முயற்சித்ததற்கு பதிலாக தற்போதே மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்வதை கேட்டு எழுதுவதில் திருப்தி அடைய வலியுறுத்தப்பட்டனர். 1 முதல் 6 பூர்வ காலத்தில் பிறகு பதிவேடுகளில் இனி மேல்தான் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். 7 முதல் 14 படிப்பாலும் ஆவிக்குரிய உறுதிப்பாட்டிலும் மார்மோன் புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. வசனம் 1. இதோ எனது மகனே, நான் உனக்கு சொல்கிறேன், என்னிடமிருந்து நீ வாஞ்சித்தவைகளின் படியே நீ மொழிபெயர்க்காமல் எனது ஊழியக்காரர்களாகிய ஜோசப் ஸ்மித்தின் இளையவனுக்காகவே மீண்டும் நீ எழுத ஆரம்பித்ததாய் அவனிடம் நான் ஒப்படைத்த இந்த பதிவீட்டை நீ முடிக்கும் வரை நீ தொடர வேண்டுமென நான் விரும்புகிறேன். 2. பின்னர் இதோ என்னிடமுள்ள பிற பதிவேடுகளையே மொழிபெயர்க்க நீ உதவும்படியாக நான் உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். 3. பொறுமையாயிரு என் மகனே, ஏனெனில் அதுவே எனது ஞானமாயிருக்கிறது. மேலும் தற்போதைய நீ மொழிபெயர்க்க வேண்டுமென்பதே முடியாது. 4. இதோ நீ செய்ய வேண்டுமென அழைக்கப்பட்ட பணி எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித்திற்காக எழுதுவதே. 5. மேலும் இதோ நீ மொழிபெயர்க்க ஆரம்பித்த பொழுதோ நீ ஆரம்பித்ததைப் போன்றே தொடரவில்லாததால் இந்த சிலாக்கியத்தை உன்னிடமிருந்து எடுத்து போடேன். 6. எனது மகனே, முறுமுறுக்காதே. இந்த வகையில் நான் உன்னை நடத்தியது எனது ஞானமாயிருக்கிறது. 7. இதோ நீ புரிந்து கொள்ளவில்லை. என்னை கேட்பதைத் தவிர எதையும் சிந்திக்காத போது நான் உனக்கு கொடுப்பேன் என நீ நினைத்தாயா? 8. ஆனால் இதோ நான் உனக்கு சொல்கிறேன், இதை நீ மனதிலே ஆராய வேண்டும். பின்னர் அதுவே சரியானதென என்னிடம் கேள். அது சரியாயிருந்தால் உனக்குள்ளே உனது மார்பை அனலடைய செய்வேன். ஆகவே அது சரியானதென நீ உணர்வாய். 9. அது சரியில்லை என்றால் அம்மாதிரி உணர்வுகள் உனக்கு இருக்காது. ஆனால் தவறானவற்றையே மறக்கச் செய்கிற மந்தமான சிந்தனை பெறுவாய். ஆகவே என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டலின்றி பரிசுத்தமானவைகளான எதையும் உன்னால் எழுத முடியாது. என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டாலன்றி பரிசுத்தமானவையான எதையும் உன்னால் எழுத முடியாது. 10. இப்பொழுது இதை நீ அறிந்திருந்தால் நீ மொழிபெயர்த்திருக்கலாம். ஆயினும் தற்போதே நீ மொழிபெயர்க்க வேண்டுமென சரியாயிராது. 11. இதோ நீ ஆரம்பித்த பொழுதோ அது சரியாயிருந்தது. ஆனால் நீ பயப்பட்டாய். காலம் கடந்து போயிற்று, இப்பொழுதோ அது சரியில்லை. 12. ஏனெனில் அது அப்படி செய்யப்பட்ட எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித்துக்கு போதுமான பலத்தை நான் கொடுத்து இருப்பதை நீ காணவில்லையா? உங்கள் ஒருவரையும் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை.
13 நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்ய நீ செழித்திருப்பாய். விசுவாசமாயிரு, சோதனைக்கு உட்படாதே. 14 நான் உன்னை அழைத்த பணியில் உறுதியாயிரு. உன் தலைமயிரில் ஒன்றாகிலும் தொலைந்து போகாது. கடைசி நாளில் நீ உயர்த்தப்படுவாய். ஆமேன்.